Hi guys, welcome back to Pinju Karangal. இன்னைக்கு நம்ம யூனிட் 3 டே 6ல இருக்கோம். சோ டே 6 ஓட நம்ம யூனிட் 3 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போறது படிப்போம் வட்டமிடுவோம். இந்த பயிற்சி தான் நமக்கு ஒவ்வொரு யூனிட்லயுமே எண்டிங் போர்ஷனா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா படிப்போம் வட்டமிடுவோம். ஏன்னா நம்ம போர்ஷன்ஸ் ஃபுல்லாவே முடிச்சிருவோம், அந்த லெட்டர் லைன்ஸ் முடிச்சிருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ், வார்த்தைகள் வாக்கியங்கள் இது எல்லாமே நம்ம முடிச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லேர்னிங் அவுட்கம் செக்கிங் போர்ஷனாக தான் நமக்கு எப்பயுமே இது இருக்கும். நம்மளுடைய கற்றல் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்ப்போம். அதையும் தாண்டி நம்ம படிக்கிறதுன்றது மட்டும்தான் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் மெயினான கான்செப்டா இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரீடிங் கெப்பாசிட்டி குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. 3 வகுப்புல 3 நிலை மாணவர்களுக்குமே இதுல வந்துட்டு எழுத்துக்கள் வார்த்தைகளாக இருக்கக்கூடியது அரும நிலை மாணவர்களுக்கும், அடுத்து சும்மா வார்த்தைகள் சிம்பிள் சென்டென்ஸ் சின்ன சின்ன வாக்கியங்களாக இருக்கக்கூடியது மொட்டுக்கும், மலருக்கு பாத்தீங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் கடினத்தன்மை அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ நீங்க அதை நீங்க அவங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க கொடுத்திருக்கக்கூடிய சொல்ல கேட்டு எழுதுவோம் அப்படிங்கிற பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் ஏ வரிசை எழுத்துக்கள் மற்றும் இந்த மாதிரியான சிறிய சிறிய வார்த்தைகள் இது எல்லாத்தையுமே நீங்க போர்டில் வந்துட்டு எழுதி போட்டுறீங்க. எழுதி போட்டதுக்கு அப்புறம் குழந்தைங்களை இந்த பயிற்சி 3.2ல இருக்கக்கூடிய அந்த பகுதியை நீங்க எடுத்து வச்சுக்க சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடிய எழுத்துக்களை குழந்தைங்களை வட்டமிட சொல்லணும். ஓகேவா? இதுதான் நமக்கு முக்கியமான போர்ஷனா இருக்கு. ஸோ முதல்ல அவங்க அடையாளம் காண வேண்டும். அடையாளம் கண்டுகொண்டால் கண்டிப்பா அவங்களுக்கு படிக்கவும் தெரிந்துவிடும். அதிலிருந்து நீங்க அதை டிக்டேஷன் போர்ஷனாவும் நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம நாள் 6ல பண்ண போறது. ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் சிறகுகள் விரியட்டும் பகுதி. இதுல நம்ம ஃபைனல் டச் பாத்தீங்கன்னா சொற்கள் தொடர்களா அவங்க படிப்பாங்க, சொல்ல கேட்டு எழுதுவாங்க. இதுதான் நமக்கு மெயின் தீமாகவே இருக்கிறது. ஸோ இதை நீங்க போர்ஷனை கவர் பண்ணதுக்கு அப்புறமா 4, 7, 8 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ் தேவைப்படுது அப்படின்னா இது நம்ம நேரத்துல நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இத்தனை நாட்கள் நீங்க செஞ்சதுல ஏதாவது உங்களுக்கு டஃப் போர்ஷன் இருக்கு, இல்ல குழந்தைங்களுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கேர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாளை மறுநாள் தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்க யூனிட் 3 வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு 1 and 2வையும் நீங்க ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா கூட இட் வில் பி பெட்டர் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம தமிழுக்கு இதோட நம்ம ஃபினிஷ் பண்றோம். அதுவே இங்கிலீஷ்க்கு பார்க்க போனா ரீடிங் ரைட்டிங் அதே மாதிரி தான். இதுல நம்ம பார்க்க போறது கிளாஸ் 2 தான். இதுல வந்துட்டு நீங்க மெயினா பாக்குறீங்க. கிளாஸ் 2ல டோனா சாங் அப்படிங்கிற ஒரு லெட்டர்ஸ் லேர்ன் போர்ஷன் இருக்கு. ஸோ அதை நீங்க ரீடிங்க்கு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். டெக்ஸ்ட் புக் பேஜஸ் நம்பர் 52 and 53ல இருக்கு. ஸோ இந்த லெசனை, இந்த லெட்டர்ஸ் லேர்ன் போர்ஷனை எப்படி நீங்க ரீட் பண்றது அப்படின்றதுக்குரிய வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த கார்டு இங்க நான் ஐகார்ட்ல இங்க நான் பின் பண்றேன், இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்க குழந்தைங்களுக்கு காமிக்கிறதன் மூலமாக ஸ்லோவா தான் நான் அதுல ரீட் பண்ணி காமிச்சிருக்கேன். இல்ல நீங்களே ரீட் பண்றீங்க அப்படின்னாலும் ஓகே, இந்த வீடியோ நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு ஓகே. ஸோ நீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இதை நீங்க ஏன்னா மல்டி கிளாஸ்க்காக மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ மேக்கிங்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக மல்டி கிளாஸ் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா மற்ற கிளாஸை நீங்க பார்க்கும்போது வீடியோ மூலமா நீங்க ஒரு கிளாஸ்க்கு யூ கேன் டீச் தம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் 2க்கு இந்த போர்ஷன் ரீட் பண்ண சொல்றீங்க. அந்த டயத்துல நம்ம கிளாஸ் 1 and 3 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காப்பி ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நீங்க அந்த லெசன் ஓரியன்டா இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேர்ட்ஸ் அண்ட் அதாவது அந்த வேர்ட்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வேர்ட்ஸ்லயே அவங்களுக்கு அந்த லெசன்ல இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய ஓவரால் கான்செப்ட் அவங்களுக்கு வந்துடும். அதே இல்லாம சின்ன சின்ன சென்டென்ஸாவும் நீங்க மேக் ஷேக் மை டெய்ல், இன் யூ வில்லேஜ், ஃபிளிக் மை டெய்ல், இந்த மாதிரியான குட்டி குட்டி சென்டென்ஸாவும் நீங்க தாராளமா எழுதலாம். ஓகே, இந்த மாதிரியான காப்பி ரைட்டிங் போர்ஷன்ஸை நீங்க கவர் பண்றதன் மூலமாக கிளாஸ் 1 and 3 நீங்க என்கேஜிங்கா வச்சுக்க முடியும். ஓகே, தென் நம்ம ஸ்பீக் ஃபார் அ மினிட் தான். இந்த லெசன் ஃபுல்லா நம்ம என்ன பார்த்தோமோ அதை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கிங் போர்ஷன். ஐ ஆம் யோகலட்சுமி. டுடே ஐ வாண்ட் டு டாக் அபவுட் யுவர் ஃபார்ம் அனிமல். இட் இஸ் எ goat. It lives in a pen. It bleeds. It helps or it gives us milk. Thank you so much. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பீக் பைட்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒர்க் புக் ஆக்டிவிட்டி அண்ட் டெக்ஸ்ட் புக் ஆக்டிவிட்டி. நீங்க தமிழை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இட்ஸ் அவர் டைம்.
அப்படிங்கிற போர்ஷன் மூலமா இதுல இருக்கக்கூடிய கவர் அப் ஆகாத எல்லா போர்ஷன்ஸையுமே நீங்க ஃபினிஷ் பண்றீங்க. அண்ட் தென் 1 to 3 வரைக்கும் உள்ள யூனிட்ஸையும் நீங்க ஒரு கோ த்ரூ பண்ணிக்கலாம். தென் மேக்ஸுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அலகு 1, 2, 3க்கான திருப்புதல் நேரமாக இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ இன்றும் நாளையும் நம்ம தாராளமா இதுக்குரிய டேட்ஸா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு யூனிட் 3 வரைக்கும் அழகா ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யூனிட் 4 ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த யூனிட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் to get more educational videos. Thank you.